Alhamdulillah. Alhamdulillahil wahidil qahhar. Assalatu wassalamu ala rasulihil mukhtar wa ala alihil atuhar wa ashabihil akhyar. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wal furqanil majid. بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله وقال نبينا صلى الله عليه وسلم من رأى منكم منكرا فليغيره بيده فإن لم يستطع فبلسانه فإن لم يستطع فبقلبه وذلك أضعف الإيمان أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சார். சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபிகள், தபா தாபிகள், குறிப்பாக ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களுடைய ஒற்றை குறிக்கோள் மறுமையினுடைய வெற்றி. மறுமையினுடைய வெற்றி என்பது நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெற்று சொர்க்கத்திலே நுழைவது. நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெற்று சொர்க்கத்தில் நுழைவதற்கு ஒரே வழி, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவைகளுக்கு அப்படியே கட்டுப்படுவது. எதை விட்டும் தடுத்திருக்கிறார்களோ அவைகளை விட்டும் நாம் தடுத்துக் கொள்வது, தவிர்த்து கொள்வது. அது மட்டுமல்லாது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவைகளை பிறரையும் செய்ய தூண்டுவது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை விட்டு தவிர்த்திருக்கிறார்களோ, தடுத்திருக்கிறார்களோ அவைகளை விட்டும் பிறரையும் தடுப்பது. முதலிலே நம்முடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிப்பது. சென்ற வார ஜும்மாவிலே நாம் பேசியிருந்தோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்த இந்த சமூகத்தில நல்லவைகளை நாமும் செய்வது, பிறரையும் செய்ய தூண்டுவது. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் ஒரு நல்ல காரியத்தை செய்கிறோம், செய்த உடனேயே அந்த காரியத்தை பிறரையும் செய்ய வைப்பது என்பது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் விரும்புகின்ற ஒரு மிக பெரும் காரியம். அல்லாஹ் குர்ஆனிலே யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லிம தகூலூன மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாத ஒன்றை ஏன் பிறரை செய்யும்படி சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறான். நீ ஒரு காரியத்தை செய்யல, அந்த காரியத்தை ஏன் பிறர் செய்யுமாறு நீங்கள் சொல்லுகிறீர்கள், நீங்கள் ஏன் ஏவுகிறீர்கள்? இப்ப நீங்கள் ஒரு காரியத்தை செய்தால் அதை சொல்லுங்கள் அப்படிங்கிறது அந்த ஆயத்துடைய பொருள். செய்யாததை சொல்லாதீர்கள் என்றால் நீங்கள் செய்கின்ற எல்லாவற்றையும் பிறரையும் செய்ய சொல்லுங்கள் என்பது அதனுடைய மறைமுகமான பொருள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம தொழுகிறோம், எல்லா வக்தும் தொழுகிறோம், தொழாத ஒருவரை பார்க்கிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது, அண்ணே தொழுதுட்டீங்களா, அண்ணே தொழுக வர்றீங்களா, தம்பி தொழுக வர்றீங்களா, ஐயா தொழுக வர்றீங்களா, கேட்பதிலே அழைப்பதிலே எந்த விதமான தவறும் கிடையாது. ஒரு நாள் கூப்பிடுங்க, இன்னொரு நாள் கூப்பிடுங்க, மூணாவது நாள் கூப்பிடுங்க, உன் வேலையை பாருன்னு சொல்லுவாங்க, உனக்கு வேற வேலை இல்லையான்னு சொல்லுவாங்க, நீ உன்னுடைய குடிக்கு தேடிக்கன்னு சொல்லுவாங்க. விட்டுறாதீங்க. 4வது நாளும் கூப்பிடுங்க, 5வது நாளும் கூப்பிடுங்க. கண்டிப்பாக ஒரு சமயம் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார்களே, அழைத்து கொண்டே இருக்கிறார்களே, போவோமே, அழைப்பது நின்றுவிடும் இல்லையா அப்படிங்கிற கண்ணோட்டத்திலாவது
நம்மோடு சேர்ந்து தொழுக வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. நண்பர்கள் எத்தனையோ பேர்கள் நாம தொழுகிறோம், நம்ம நண்பர்கள் தொழுவதில்லை, நம்முடைய சகோதரர்கள் தொழுவதில்லை, நம்முடைய குடும்பத்தார்கள் தொழுவதில்லை. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் நாம தொழுக வருகின்ற நாம செய்யறோம், அதை கண்டிப்பா இன்னொருவரையும் செய்ய வைக்க வேண்டும். மார்க்கம் அதை வலியுறுத்துகிறது. கணியத்திற்குரியவர்களை, கொஞ்சம் கொஞ்சமா உடனே அதனுடைய பலன் கிடைத்து விடாது. ஒவ்வொரு தடவையும் அழைத்து 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 நாம் செய்கின்ற ஒரு செயலை பிறரையும் செய்ய வைக்க வேண்டும். நாம குர்ஆன் ஓதுறோம், ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு ஓதுறோம். குர்ஆன் ஓத தெரிந்த ஒருவர் ஓதாமல் இருக்கிறார். நான் ஒரு ஜுஸு ஓதுறேன், நீங்க எவ்வளவு ஓதுறீங்க? ஒரு ஜுஸு ஓதிட்டீங்களா? அல்லது இரவு படுக்கின்ற பொழுது குர்ஆன் ஓதி திக்ரு ஓதி படுக்கின்ற வழக்கம்? நான் அப்படி படுக்கின்றேன், மொபைல் யூஸ் பண்றது இல்ல, ஒரு 8 மணியோட எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன், 9 மணிக்கு மேல துவா ஓதிட்டு குர்ஆன் ஓதிட்டு படுக்கிறேன். நீங்க என்ன செய்றீங்க? கண்ணியத்திற்குரியவர்களே, நாம செய்கின்ற ஒன்றை பிறரையும் செய்ய வைக்க வேண்டும். அதே போன்று ஒரு காரியத்தை நாம செய்யாம இருக்கிறோம் என்றால், தவறான ஒரு காரியம் நம்ம செய்யறது இல்ல, தாராளமாக பிறரை அவர் செய்து கொண்டிருக்கிறான் தடுத்துடலாம். ஏன்னா நாம செய்யறது இல்ல, நாம செய்து கொண்டே பிறரை தடுக்க முடியாது. தவறான ஒரு காரியம் இருக்கிறது, நாம செய்யறோம், நீ செய்யாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீ செய்றீங்கல்ல ஒரு கேள்வி வந்துடும். இதே நாம செய்யல, உறுதியா செய்ய மாட்டோம், பிறரை தடுக்கலாம், தடுக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மன் ரஆ மின்கும் முன்கரன், உங்களில் ஒருவர் யார் ஒரு தவறான காரியத்தை பார்க்கிறாரோ, தடுக்கப்பட்ட தவறான ஒரு காரியத்தை பார்க்கிறாரோ, ஃபல்யுகையிருஹு பியதிஹி, அவர் தன்னுடைய கரங்களால் அவைகளை தடுக்கட்டும், மாற்றட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். மொத்தமா உன்னால தடுக்க முடியலன்னா அதை மாத்திப்பார், குறைக்கப்பார், கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா. ஒரு சில காரியங்கள் அவர்கள் அடிமைப்பட்டு போய் கிடப்பார்கள், மொத்தமா மாத்த முடியாது, பிரச்சனைகள் ஏற்படும். நபிகளாருடைய வார்த்தையை பாருங்க, மாத்துங்க, கொஞ்சம் கொஞ்சமா மாத்துங்க, வாய்ப்பு இருந்தா கையால மாத்துங்க. கையால் தடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் சக்தி இருந்தா கையால மாத்துங்க. கையாள முடியாது, வார்த்தையிலாவது சொல்லுங்க, இது செய்யாதீங்கன்னு சொல்லுங்க, இது தப்புன்னு சொல்லுங்க, இப்படி பண்றது மார்க்கத்துக்கு முரண் சொல்லுங்க, வாயில சொல்லுங்க. அப்படியும் முடியல, பிரச்சனை வரும், சண்டை வரும். கல்பிஹி, உள்ளத்தாலையாவது நினைங்க, இது தப்பே, இப்படி ஒரு காரியம் நடந்துகிட்டு இருக்கேன், என்னால் தடுக்க முடியலையே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வதாலிக அலாஃபுல் ஈமான், அது ஈமானுடைய ஆக பலகீனமான ஒரு தகுதின்றாங்க. அப்படி கல்பால் நினைக்கிறது. அப்ப ஈமானுடைய ஆக உயர்வான ஒரு பகுதி என்னன்னு கேட்டா, தவறு நடக்கின்ற பொழுது அவைகளை கரங்களாலோ அல்லது வாயாலோ நாவாலோ அவைகளை தடுத்து விடுவதுதான் ஈமானுடைய மிக கனமான மிக பலமான ஒரு பகுதி என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு நன்மையான காரியத்தை பிறரை ஏவணும், செய்ய சொல்லணும், தீமைகள் நடந்தா அவைகளை தடுக்கணும். ஏன் இது ரெண்டையும் செய்யணும்? இந்த உம்மத் ஏன் செய்யணும் என்று கேட்டால், இந்த உம்மத்துடைய அடையாளமே அதுதான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிகச்சிறந்த உம்மத்தாகிய இந்த உம்மத்தே முஹம்மதியாவுடைய அடையாளம் அதுதான் நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது. அம்ரு பில் மஅரூஃப் நஹ்யுன் அனில் முன்கர், இது இந்த உம்மத்துடைய அடையாளம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அழகாக சொல்லுவான், குன்தும் கைர உம்மத்தின், இந்த உலகத்தில் தோன்றிய எல்லா உம்மத்துகளிலும் நீங்கள் தான் கைர உம்மத், சிறந்த உம்மத், நீங்கள் தான் ஆகச்சிறந்த உம்மத். அல்லாஹ் தஆலா ஆகச்சிறந்த உம்மத் அப்படின்னு கடந்து போயிரல, சும்மா பாராட்டிட்டு அப்படி போயிரல. ஏன் நீங்க சிறந்த உம்மத்? அல்லாஹ் அதற்கு உண்டான காரணத்தை பின்னாடி சொல்கிறான். தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கரி, நீங்கள் நல்லவைகளை ஏவுகிறீர்கள், தீவைகளை தடுக்கிறீர்கள். நல்லதை ஏவுறீங்க, தீயதை தடுக்கிறீங்க. அடுத்து அல்லாஹ் துமினூன பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறீர்கள். நீங்க இந்த ஆயத்துடைய போங்கை கவனியுங்கள். ஃபர்ஸ்ட் அம்ரு பில் மஅரூஃப், இந்த உம்மத் சிறந்த உம்மத் அப்படிங்கிறதுக்கு காரணமே ஃபர்ஸ்ட் அம்ரு பில் மஅரூஃப், நல்லவைகளை நீங்கள் ஏவுவது, தீமைகளை தடுப்பது. மூணாவது அல்லாஹ்வை ஈமான் கொள்வது.
முறைப்படி பார்த்தால் அல்லாஹ்வை ஈமான் கொள்வது முதல்ல வரணும். அல்லாஹ்வை ஈமான் கொள்வது முதல்ல வரணும். அப்புறம் தான் அம்ரு பில் மஅரூஃப் நஹ்யல் முன்கர் வரணும். அல்லாஹ் தஆலா மாத்தி சொல்றான், நீங்க நல்லவை ஏவுகிறீர்கள், தீவதை தடுக்கிறீர்கள், அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறீர்கள். கணேசருக்குரியவர்களே, என்ன பொருள் என்றால், நீங்கள் நல்லவைகளை ஏவி தீமைகளை தடுக்கின்ற பொழுது உங்களுடைய ஈமான் அதிகமாகிக் கொண்டே போகும். நீங்கள் நல்லவைகளை ஏவி தீமைகளை தடுக்கின்ற பொழுது ஈமான் உடையவர்கள் அதிகமாகிக் கொண்டே போவார்கள். நல்லவைகள் ஏவப்பட்டு எல்லாரும் நல்லமல் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஈமான் எங்க இருக்கும்? ஈமானுடைய ஜோதி ஒட்டுமொத்த உலகமும் பரவி இருக்கும் இல்லையா? நான் ஒரு நல்லது செய்யறேன், அதை இன்னொருவருக்கு சொல்றேன், அவர் அதை செஞ்சுட்டு அவர் இன்னொருவருக்கு சொல்றார், அதை அவர் செஞ்சுட்டு இன்னொருவருக்கு சொல்றார். இது நல்லா யோசிச்சு பாருங்க. நம்முடைய பள்ளி எல்லா வக்தும் நிரம்பி ஒழிக்குது, இடம் இல்லாம. எப்படி இருக்கும் அந்த காட்சி? கண்கொள்ளா காட்சி. அதுதான் ஈமானுடைய ஜோதி. அது ஈமானுடைய பரவல். அது அது வந்துரும் அல்லாஹ் தஆலா. நீங்க அம்ரு பில் மஅரூஃப் பண்ணா, அதே மாதிரி நஹ்யல் முன்கர் தவறுகளை தடுக்கிறீங்க, எந்த தவறும் செய்ய விடாமல் முழு முயற்சியோடு தடுத்து கொண்டிருக்கிறீர்கள், எந்த பாவமும் ஏரியாவில் நடக்கல. எப்படி இருக்கும் அந்த அந்த மஹல்லா, அந்த ஊர், அந்த நாடு எப்படி இருக்கும்? ஜெகஜோதியா இருக்கும். ஒரு ஜும்மா பள்ளி நிரம்பி ஒழிகிறது, பார்ப்பதற்கு கண்குளிர்ச்சியாக இருக்கிறது. அதே எல்லா வக்தும் இருந்தா, அதத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் அம்ரு பில் மஅரூஃப் நல்லவைகளை ஏவிக்கொண்டே இருந்தால் ஈமான் அதிகமாயிரும், ஈமான் உடையவர்கள் அதிகமாகி விடுவார்கள். அதனால தான் அல்லாஹ் அம்ரு பில் மஅரூஃப் முதல்ல சொல்றான். மூன்றாவதாக ஈமானும் பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வதை சொல்லுகிறான். கணேசருக்குரியவர்களே, இந்த ஆயத்துல இன்னொரு விஷயமும் தெரிகிறது. நீங்கள் சிறந்த உம்மத். ஏன் சிறந்த உம்மத்? நீங்கள் நல்லவைகளை ஏவுகிறீர்கள், தீமைகளை தடுக்கிறீர்கள். அப்படின்னா இதற்கு முன்னால் இருந்த உம்மத்துகள் எல்லாம் இந்த காரியத்தை செய்யாமல் இருந்தார்கள் என்பதும் புறப்படுகிறது. அவர்களிடத்தில் இந்த காரியம் இல்ல, இருந்தாலும் முறையாக இல்ல, இருந்தாலும் செய்ய விடல அப்படிங்கிற விஷயம் தெரியுது. அல்லாஹ் தஆலா பனு இஸ்ரவேலர்களை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது, கானூ லா யத்தனாஹூன அம் முன்கரின் ஃபஅலூஹு, அல்லாஹ் சொல்லுகிறான். கானூ லா யத்தனாஹூன, அந்த பனு இஸ்ரவேலர்கள் தவறுகளை ஒருவருக்கொருவர் தடுக்காமல் இருந்தார்கள். அல்லாஹ் சொல்றான், பனு இஸ்ரவேலர்கள் தவறுகளை, அவர்களுக்கு மத்தியிலே நடக்கின்ற தவறுகளை லா யத்தனாஹூன, ஒருவருக்கொருவர் தடுக்காமல் இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது, வைத் காலத் உம்மத்தும் மின்ஹும் லிம தஇலூன கௌமன் இல்லாஹு முஹ்லிகுஹும் அவ் முஅத்திபுஹும் அதாபன் ஷதீதா. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்துல ஒரு தவறு செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தார்களிடத்துல போய் சில நல்ல மனிதர்கள், ஏன் இந்த தவறுகளை செய்றீங்க, இதை செய்யாதீங்கன்னு சொல்றாங்க. இந்த போய் சொல்றாங்க இல்லையா, தவறுகளை செய்யாதீங்கன்னு, அவர்களை பார்த்து ஒரு கூட்டம், லிம தஇலூன கௌமன், நீங்க அவர்களுக்கு போய் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் தப்பு செய்யறாங்க, அல்லாஹ் அழிச்சிடுவான், அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்க போகுது, நீங்க ஏன் போய் அவர்களுக்கு உபதேசம் செய்கிறீர்கள் அப்படின்னு உபதேசம் செய்தவர்களை தடுத்து கொண்டிருந்த ஒரு கூட்டம். அல்லாஹ் தஆலா அழகா சொல்லுகிறான், வைத காலத் உம்மத்தும் மின்ஹும் லிம தஇலூன கௌமன் இல்லாஹு முஹ்லிகுஹும் முஅத்திபுஹும் அதாபன் ஷதீதா. அதுக்கு இவர்கள் அழகான ஒரு பதிலை சொல்லுகிறார்கள். காலு மஅதீரத்தன் இலா ரப்பிக்கும், அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய பொறுப்பு நீங்கணும் இல்லையா? நாளைக்கு அல்லாஹ் தஆலா அந்த அழிந்து போகக்கூடியவர்கள் தான், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனால் அவர்களிடத்தில் நீங்கள் சொல்லவில்லையே என்று அல்லாஹ் நாளைக்கு நம்மகிட்ட கேட்க கூடாது இல்லையா? அது நம்முடைய கடமை இல்லையா? சொன்னார்கள், காலு மஅதீரத்தன் இலா ரப்பிக்கும், உங்களுடைய ரட்சகனிடத்திலே எங்களுடைய பொறுப்பை விட்டும் நீங்கிக் கொள்வதற்காக வேண்டி. கண்ணியத்திற்குரியவர்களே, அற்புதமான ஒரு பதில் இது. ஒட்டுமொத்த உலகத்திற்கும் உண்டான பதில் இது. ஒருத்தர் தவறு செய்கிறார், நல்லா தெரியுது, அவர் அப்படியே போறாருன்னு விட்டுறக்கூடாது. ஏதோ ஒரு வகையில நம்மால தடுக்க முடிந்த அளவு தடுத்துடணும். அப்பதான் அல்லாஹ்விடத்துல தப்பிக்க முடியும். அவர்கள் இன்னொரு வார்த்தையும் சொல்லுகிறார்கள், வல அல்லஹும் யத்தகூன், ஒரு கால் நாங்க சொல்லி அவர்கள் மாறிட்டா, இந்த குற்றத்தை விட்டுட்டா, இந்த குற்றத்துல இருந்து தப்பிட்டா, தண்டனையில இருந்தும் தப்பிச்சிருவாங்க இல்லையா? அதனால நாங்க அவர்களிடத்துல சொல்லுகிறோம் என்று உபதேசம் செய்தவர்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான்.
கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், பனு இஸ்ரவேலர்களிடத்திலே வந்த முதல் குறை, ஒருவர் தவறு செய்வார், இன்னொரு மனிதர் போவார், அதை பார்ப்பார், அவரை முதல் நாள் தடுப்பார், இதை செய்யாதன்னு சொல்லுவார், தப்பு இதை செய்யாதன்னு சொல்லுவார். அடுத்த நாள் போவார், அவர் அதே தவறை செய்து கொண்டிருப்பார், ஆனால் இரண்டாவது நாள் அது சொல்ல மாட்டார். அது மட்டுமல்ல, அவரோடு சேர்ந்து சாப்பிட்டு குடித்து அவரோடு பழகி விடுவார். நபிகளார் சொன்னார்கள், அவ்விருவருக்கும் மத்தியிலே அல்லாஹ் தஆலா உள்ளத்தை இணைத்து விடுவான். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. தப்பு செஞ்சாரு, முதல் நாள் சொன்ன, ரெண்டாவது நாள் போகும்போது தப்பு செய்யும்போது ரெண்டாவது நாளும் சொல்லணும், இதை செய்யாதுன்னு சொல்லணும். செய்யாதது அந்த சொல்லாமல் விட்டதனுடைய விளைவு அல்லாஹ் ரெண்டு பேரையும் ஒரே விதமாக இணைத்து விடுவான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா எதை கட்டளையிட்டு இருக்கிறானோ அவைகளை நாம செய்யணும், பிறரையும் செய்ய ஏவணும். ஏன் சொன்னா இந்த சமூகத்துடைய அடையாளம் ஒண்ணு. இரண்டாவது, அப்படி செய்யலன்னு சொன்னா ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அழிவு வந்துடும். ரெண்டு, அம்ரு பில் மஅரூஃபையும் நஹீ அனில் முன்கரையும் விட்டுட்டா சமூகம் அழிஞ்சிரும். அல்லாஹ் தஆலா அழகா சொல்லுகிறான், லுஇனல் லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயீல அலா லிசானி தாவூத் வ ஈஸா இப்னு மரியம். பனு இஸ்ரவேலர்கள் சபிக்கப்பட்டார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய நாவாலும் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய நாவாலும். எதற்கு சபிக்கப்பட்டார்கள்? நம்ம ஆரம்பத்துல சொன்னதை போன்று லா யதன்னாஹுன முன்கரின், தப்ப பார்த்தா தட்டி கேட்க மாட்டாங்க, தப்ப பார்த்தா தடுக்க மாட்டாங்க, அதனால சபிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல சொல்றான், வஅஹதுனல்லதீன ஸலமு வஅன்ஜைனல்லதீன யன்ஹவுன அனிஸ்ஸூஇ, யார் தவறுகளை விட்டும் தடுத்தார்களோ அவர்களை பாதுகாத்து, யார் அதிலேயே மூழ்கி இருந்தார்களோ அவர்களை நாம அழித்து விட்டோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். தவறிலிருந்து ஒருத்தரை பாதுகாத்தா நாம தப்பிச்சிருவோம், தவறிலிருந்து பாதுகாக்கலன்னு சொன்னா அவர்களுக்கு ஏற்படுகிற அந்த தண்டனை நம்மையும் வந்து சேரும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தை பற்றி இப்படி சொல்லுவார்கள், அல்லாஹ் தஆலா சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாதுன்னு தடை செய்திருந்தான். சனிக்கிழமை நீங்க மீன் பிடிக்க கூடாதுன்னு தடை செய்யக்கூடாது, அல்லாஹ் ஹராமாக்கிய ஒன்று. இப்ப அது மூணு வகையான மனிதர்கள் இருந்தார்கள் பனு இஸ்ரவேலர்கள்ல. ஒருத்தவங்க அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளையை மீறி சனிக்கிழமை மீன் பிடிச்சாங்க. இன்னொருத்தவங்க அந்த மீன் பிடித்தவர்களை தடுத்தார்கள், செய்யாதீங்க அல்லாஹ் தடுத்த ஒண்ணுன்னு சொன்னாங்க. மூன்றாவது ஒரு கூட்டம் இந்த தடுத்தவர்களை தடுத்தார்கள், நீங்க அவங்கள தடுக்காதீங்க, அவங்களுக்கு தண்டனை வரப்போது நீங்க ஏன் போய் தடுக்கிறீங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல சொல்லுகிறான் இல்லையா, அல்லாஹ் சிலரை பாதுகாத்தான் சிலரை அடிச்சிட்டான்னு சொல்றாங்க இல்லையா. அல்லாஹ் தஆலா பாதுகாத்தது இந்த தடுத்தவர்களை மட்டும். அல்லாஹ் தஆலா அடித்தது யார் மீன் பிடித்தார்களோ அவர்களையும், யார் தடுத்ததை தடுத்தார்களோ அவர்களையும் அல்லாஹ் தஆலா அழிச்சிட்டான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அற்புதமான ஒரு உதாரணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். கப்பலுடைய 2 தளங்கள் இருக்கிறது, அற்புதமான ஒரு உதாரணம், அடிக்கடி கேட்கின்ற உதாரணமும் கூட. கப்பல 2 தளம் இருக்கு, மேலையும் கீழையும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள், குலுக்கி போட்டு தேர்ந்தெடுத்து சில மேலையும் சில கீழையும் இருக்காங்க. கீழே இருந்து தண்ணி எடுக்க போறதுக்கு மேல போகணும், மேல போனா மேல போறதும் சிரமமா இருக்கு, அவர்களுக்கும் சிரமமா இருக்கு. எல்லாரும் கீழே உள்ள மசூரா பண்ணி நம்ம கீழே தண்ணி இருக்கு, கடல்ல தண்ணி இருக்கு, ஒரு ஓட்டையை போட்டு எடுத்துட வேண்டியதானே, எதுக்கு மேல ஏறி போகணும் அப்படின்னு யோசிச்சு கப்பல்ல கீழே ஓட்டைய போட்டா, சரி இதை பார்த்துக்கிட்டு மேல இருக்கிறவங்க கீழே தானே ஓட்ட போடுறாங்க, நமக்கு என்ன, நம்மள டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறாங்க இல்லையா அப்படின்னு இருந்துட்டா நஷ்டம் யாருக்கு? 2 பேருக்கு சேர்த்து. கணியத்திற்குரியவர்களே, ஒரு தவறு நடக்கின்ற பொழுது பார்த்துட்டு நமக்கு என்னன்னு இருந்துட்டா அழிய போகும்போது சேர்ந்துதான் அழிஞ்சு போவாங்க. அற்புதமான அழகான ஒரு உதாரணம் இது. கணியத்திற்குரியவர்களே, பிறர் தவறு செய்கின்ற பொழுது அதை தடுக்கணும், நன்மையான காரியத்தை நாமும் செஞ்சு அவர்களையும் செய்ய ஏவணும். அப்படி என்றால் தான் நாம அல்லாஹு தஆலாவுடைய அழிவிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதை இந்த வசனங்களின் மூலமாக நமக்கு தெரிகிறது. கணியத்திற்குரியவர்களே, பிறரிடத்திலே நல்ல விஷயங்களை ஏவுகின்ற பொழுதும் பிறரிடத்திலே அதை தடுக்கின்ற பொழுதும் சில நல்ல வார்த்தைகளை, சில நுணுக்கமான விஷயங்களை பேணணும்.
அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி, அல்லாஹ் தஆலாவின் பாதையிலே நீங்கள் ஹிக்மத்தை கொண்டு, உங்களுடைய நுண் அறிவை கொண்டு, உங்களுடைய புத்திசாலித்தனத்தை கொண்டு அலையுங்கள்ங்கிறான். ஒருத்தர் தொழுகையின் பக்கம் அழைப்பதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் அழைப்பதுன்னா என்ன? நல்ல காரியங்களை செய்யுங்கன்னு சொல்றது, அவ்வளவுதானே. நல்ல காரியங்களை செய்யுங்க, நாங்க செய்யறோம் நீங்களும் செய்யுங்க, இதுதானே அல்லாஹ்வுடைய பாதை. அப்படி சொல்லுகின்ற பொழுது கொஞ்சம் நுணுக்கமான விஷயங்களை, ஒரு புத்திசாலித்தனமான விஷயங்களை கொண்டு வந்து அழைக்கணும். கணியத்திற்குரியவர்களே, ஒருத்தர் எல்லா வக்தும் தொழுகிறார், சுபுஹு மட்டும் தொழுகல. இப்ப அவரை போய் சத்தம் போட்டுட்டு இருக்க கூடாது. கொஞ்சமாவது அறிவு இருக்கா உங்களுக்கு? சுபுஹு எவ்வளவு முக்கியம், சுபுஹு தொழுகாம தூங்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு போய் கேட்க கூடாது. அவரிடத்துல அல்லாஹ்வுடைய கிருபையில 4 வேளையும் தொழுது கொண்டு இருக்கிறீர்களே, அல்லாஹு அக்பர், எப்படிப்பட்ட தொழுகையாளி நீங்க! அப்படிப்பட்ட தொழுகையாளி சுபுஹு தொழுகாம இருக்கிறது நல்லா இல்லை இல்லையா? உங்களை பார்த்து 4 பேர் வராம இருப்பாங்க, உங்களை பார்த்து நீங்க வரலையான்னு கேட்பாங்க. நீங்க ஒரு முன்னுதாரணம், எல்லா வக்திலையும் முன்சபுல இருக்கீங்க. இந்த வார்த்தைகள் அவரிடத்துல பெரிய மாற்றத்தை உருவாக்கும். சும்மா 4 வக்து சுபுல படுத்துங்கிற நீ எல்லாம் என்ன தொழுகையாளி? இந்த வார்த்தைக்கும் அந்த வார்த்தைக்கும் மழைக்கும் மடுவுக்குள்ள வித்தியாசம். இப்படியான வார்த்தைகள் அவரை மொத்த தொழுகை இல்லாமல் ஆக்கிரும். இப்படியான வார்த்தைகள் அவரை மேலும் மேலும் தஹஜ்ஜத்தை கூட தொலை வைக்கும். கணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை சொல்ல ஆரம்பித்த ஆரம்ப காலகட்டங்களில் சில குடும்பத்தார்கள் போய் ஒட்டுமொத்தமா பார்ப்பாங்க. அப்படி ஒரு குடும்பம் பனு அப்துல்லான்னு ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துல போய் இஸ்லாத்தை எடுத்து சொல்ல போறாங்க. போயிட்டு பனு அப்துல்லாவே, அப்துல்லாவுடைய குடும்பத்தார்களே, எவ்வளவு அழகான பேர் வச்சிருக்காங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்க. அப்துல்லாங்கிற பேரு அற்புதமான ஒரு பேரு, அல்லாஹ்வுக்கு அடிமையின் பேரு, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அடிமையின் பேரு, அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க மாட்டாங்கன்னு பேரு. அவ்வளோ அற்புதமான ஒரு பேரு. நீங்கள் மற்றவைகளை வணங்கலாமா அப்படிங்கிறது வார்த்தைக்குள்ள இருக்கு. இந்த வார்த்தைக்காகவே முஸ்லீம் ஆகிவிட்டார்கள் பனு அப்துல்லா குடும்பத்தார்கள். வேற ஒண்ணுமே இல்லை. அற்புதமான ஒரு பேரை வைத்திருக்கிறீர்களே, இந்த வார்த்தையே போதும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறரை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதற்காக எடுத்துக்கொண்ட அந்த வார்த்தைகள் பெரும் பாடம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் எங்களுக்கு மத்தியிலே பேசிக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று வானத்தை பார்த்தார்கள். பிறகு சொன்னார்கள், அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அந்த ஹதீஸை சொல்லுகிறார்கள். பிறகு எங்களிடத்தில் சொன்னார்கள், நிச்சயமாக கல்வி இந்த உலகத்திலிருந்து எடுபட்டு போயிடும், அதிலிருந்து யாரும் எந்த பயனையும் ஒரு காலத்தில் அடைய மாட்டான். பக்கத்தில் இருந்த ஜியாத் இப்னு லபீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, யா ரசூலல்லாஹ், கல்வி எப்படி எடுபட்டு போகும்? நாங்க குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கோம், பிறருக்கும் அதை கற்றுக் கொடுக்கிறோம், எங்கள் மனைவிமார்கள் ஓதுகிறார்கள், என்னுடைய பிள்ளைகள் ஓதுகிறார்கள், அவர்கள் இன்னொருத்தருக்கு கற்றுக் கொடுப்பாங்க, இப்படியே வழி வழியா போயிட்டு இருக்கும் இல்லையா? எப்படி இல்மு எடுபட்டு போகும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாத் இப்னு லபீதை பார்க்கறாங்க. ஏன்னா நபிகளார் சொன்ன வந்த விதம் ஒண்ணு, ஆனா இவர் புரிந்து கொண்ட விதம் ஒண்ணு. இப்ப அசல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கேட்டிருக்கணும், உனக்கு புத்தி இல்லையான்னு கேட்டிருக்கணும். ஏன்னா நபிகளாருடைய பாங்கே ஒரு புரியல, கேட்ட வேறு விதமா அவர் ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வி கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்கள், ஜியாதே, மதீனாவுடைய பெரும் அறிவாளிகளில் ஒருவராக உன்னை நான் நினைத்திருந்தேன். வார்த்தையை பாருங்க, மதீனாவுடைய பெரும் அறிவாளிகள், ஃபுகஹாவு மதீனா, மதீனாவுடைய பெரும் ஃபகீஹ், பெரும் அறிவாளியாக உங்களை நான் நினைத்து வைத்திருந்தேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தௌராத்தையும் இஞ்சிலையும் இந்த யூதர்களும் கிறிஸ்துவர்களும் ஓதாத நாள் இருந்ததா? ஓதிக்கொண்டே இருந்தார்களே, என்ன ஆனது? ஏதாவது ஒரு இடத்துல மாற்றத்தை உண்டு பண்ணியதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வந்த வார்த்தை இதுதான். குர்ஆனை வெறுமனே ஓதிக்கொண்டிருந்த அதன்படி அமல் செய்யாமல் இருந்தால் குர்ஆனுடைய இல்மு எடுபட்டு போயிடும் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். அப்ப வெறும் ஓதிக்கொண்டிருப்பது என்பது பயன் அல்ல, அதை வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பயன். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்ல வந்ததை கொஞ்சம் தப்பா வழங்கிட்டாங்க. இப்ப அவரிடத்துல இருந்த புத்திசாலித்தனத்தை நபிகளார் வெளிக்கொண்டு பிறகு அவரை சரி செய்யறாங்க. கணியத்திற்குரியவனே, காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. இஸ்லாத்திற்கு பகிரங்கமான விரோதியாக இருந்தார். உஹது போருடைய தோல்வி முகத்திற்கு அவர்கள் பெரும் காரணம். காலித் இப்னு வலீத் நபிகளாரை ஒரு இடத்துல கொல்லவும் பார்க்க முயற்சி செய்தார்கள். அப்படிப்பட்ட காலித் இப்னு வலீத் முஸ்லீம் ஆயிட்டாங்க. எப்படி முஸ்லீம் ஆனாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அற்புதமான சில வார்த்தைகள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ஹே மக்காவுக்கு வருகிறார்கள். ஃபத்ஹே மக்காவுக்கு நபிகளார் மக்காவுக்கு வந்த சமயத்துல, ஃபத்ஹே மக்காவுடைய சமயத்துல, உம்ரா செய்கின்ற சமயத்துல, மக்காவுக்கு வந்த சமயத்துல காலித் பின் வலீத் அங்க இல்ல. நபிகளாரையும் நபிகளாருடைய தோழர்களையும் பார்ப்பதற்கு ஒரு வெட்கப்பட்டு மக்காவிலிருந்து வெளியே போயிட்டார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவை முடித்து விட்டு மக்காவுடைய பாதைகளே அப்படி நடந்து வர்றாங்க. வரப்போகும்போது பழைய நினைவுகள் எல்லாம் நபிகளாருக்கு வந்து செல்கிறது. அப்ப காலிதும் நபிகளாருடைய நினைவுக்கு வந்து விடுகிறார். காலிதுடைய சகோதரர் வலீத் இப்னு வலீத் அப்ப இஸ்லாம் ஆகி நபிகளாருக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார். வலீத் இப்னு வலீத் நபிகளார் கேட்டார்கள், ஐன காலிதுன்னு கேட்டான். காலித் இப்னு வலீத் எங்கன்னு கேட்டான். காலித் இப்னு வலீதுடைய புத்திசாலித்தனமும் அந்த போர் தந்திரங்களும் இஸ்லாத்திற்காக பயன்பட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும். காலித் இப்னு வலீதுடைய அந்த புத்திசாலித்தனமும் அந்த போர் தந்திரமும் இஸ்லாத்திற்காக முஸ்லிமுக்காகவும் பயன்பட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும். காலித் இப்னு வலீத் முஸ்லிம் ஆயிட்டா மற்றவர்களை விட அவர்கள் தனிப்பட்ட முறையிலே கௌரவப்படுத்தப்படுவார்கள் என்று வலீத் இப்னு வலீத் இடத்திலே நபிகள் அந்த செய்தியை சேர்த்துட்டாங்க. வலீத் இப்னு வலீதுக்கு அவ்வளவு சந்தோஷம். என்றால் காலித் இஸ்லாத்தினுடைய பரம எதிரியாக இருந்தவர், பகிரங்க விரோதியாக இருந்தவர், நபிகளாருக்கு மிக பெரும் தொல்லைகளையும் சிரமத்தையும் தந்தவர். அப்படிப்பட்ட காலித நபிகளார் விசாரிக்கிறார்கள். அவருடைய புத்திசாலித்தனத்தை புகழ்றாங்க, அவருடைய போர் தந்திரத்தை புகழ்கிறார்கள். வலீத் இப்னு வலீத் உடனே தேடினார் மக்கா முழுவதும் எங்கே காலித் என்று. எங்கேயுமே இல்லை, அவர்தான் வெளியே போயிட்டாரு. தபால் எழுதினாங்க அவருக்கு. காலித் இப்னு வலீதுக்கு நபிகளார் உன்னை விசாரித்தார்கள். நபிகளாருடைய போர் தந்திரத்தை புகழ்ந்து பேசினார்கள். நபிகளாருடைய புத்திசாலித்தனத்தை புகழ்ந்து பேசினார்கள். நீ ஒரு அறிவாளி இல்லையா, நீ ஒரு புத்திசாலி இல்லையா, நீ இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்ள கூடாதா என்று எழுதிய அந்த தபால் காலித் இப்னு வலீதுடைய கரங்களிலே கிடைத்தவுடனே மனம் இலகி விடுகிறது. அல்லாஹ் ஹிதாயத்தை மனசுல போட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் வருகின்ற செய்தியை தெரிவித்தார்கள். மதீனாவிற்கு புறப்பட்டார்கள். வலீத் இப்னு வலீத் மதீனாவுடைய எல்லையிலே வரவேற்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அழைத்து சென்றார்கள். நபிகளார் எழுந்து முசாபஹா செய்து உடனே காலித் இப்னு வலீத் கலிமாவை சொன்னார்கள். அதற்கு பிறகு உண்டானதெல்லாம் வரலாறு. காலித் இப்னு வலீதால் ஏற்பட்ட பெரும் பெரும் வெற்றிகள். அல்லாஹு அக்பர். கண்ணியத்திற்குரியவர்களே, காலித் இப்னு வலீதுடைய மனதை மாற்றியது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த விசாரிப்பு, அந்த வார்த்தைகள், அவருடைய திறமைகளை முன்னிறுத்தி பிறகு அவரை தாவத்தின் பக்கம், தீனின் பக்கம், மார்க்கத்தின் பக்கம் அழைத்த அந்த அற்புதமான பாங்கு. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படியான ஒரு பாங்கை, இப்படியான ஒரு முறையை நாம் மக்களிடத்திலே பயன்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக ஒட்டுமொத்த மக்களும் இஸ்லாத்தின் பக்கம், தீனின் பக்கம், முழுமையான அல்லாஹ்வுடைய பாதையிலே வந்து சேர்வார்கள் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அதனுடைய அடிப்படையில் தான் இன்ஷா அல்லாஹ் நாளை இன்ஷா அல்லாஹ் இஸ்திமா, ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டத்தினுடைய இஸ்திமா பிறப்பன் வலசையில அல்லாஹ்வுடைய கிருபையிலே நடைபெற இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஏறத்தாழ நிறைய நபர்கள் அங்கு சென்று விட்டார்கள், பந்தரிலே இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இன்று இஷாவிற்கு பிறகு நம்முடைய பள்ளியிலிருந்து பஸ் புறப்படுகிறது. பஸ்ஸிலே பெயர் கொடுக்காதவர்கள் யாராக இருப்பீர்களே ஆனி தனியாகவோ அல்லது உங்களுடைய வாகனங்களிலோ முழுமையாக இன்ஷா அல்லாஹ் 2 நாள் நிகழ்வுகளிலும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்காக செய்கின்ற அந்த 2 நாட்கள், இதுல வேற எந்த நோக்கமும் இல்லை. அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்காக, அல்லாஹ்வுடைய பாதையில நாம நம்முடைய சில சொகுசுகளை விட்டு அங்க இருக்க போறோம். வேற எந்த நோக்கமும் இல்லை. அதற்கு அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கேட்கணும், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தைகளை கேட்கணும். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் வரணும், ஒட்டுமொத்த உலகத்திலே வாழ்க்கை வரணும். அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கம். இன்ஷா அல்லாஹ் அற்புதமான இந்த 2 நாட்களுடைய வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஹிதாயத்தை தந்தருள்வானாக. வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.